இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் சூப்பராக இருக்கும். எல்லாராலையும் வந்து பார்லர் போயிட்டு ஃபேஷியல் பண்ணிக்க முடியாது. ஸோ வீட்டில் இருக்க ஒரு 3 பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியும் கூட. நமக்கு இது காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கப் உளுந்து வந்து எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 1 கப் காய்ச்சாத பால் சேர்த்து இது நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர் ஊறிஞ்சுன்னா நல்லாவே சாஃப்டாக ஊறிடும். இப்போ நம்ம உளுந்து சேர்க்கறனால நம்ம ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப டைட்டன் பண்ணி கொடுக்கும். ரொம்ப தொங்குற மாதிரி இருக்காது. அடுத்து நம்ம ஃபேஸில் வந்து டெட் செல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து பிரைட் கொடுக்கும் உளுந்து சேர்க்கறனால. நல்லாவே ஊறிடுச்சு. பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இது கூட வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நமக்கு தக்காளி சேர்க்கறனால சன் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இந்த தக்காளியில் வந்து விட்டமின் சி இருக்கிறனால நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே பளபளன்னு தெரியும். இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா அரைச்சிட்டு இது கூட வந்து ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் வந்து தேன் சேர்த்துக்கலாம். நான் பியூரான தேன் தான் சேர்த்துருக்கேன். தேன் சேர்க்கறதுனால நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப மாய்ஸ்சரைசராக இருக்கும். அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம ஃபேஸில் வந்து இந்த கருப்பு டாட்ஸாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் தழும்புலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். ஸோ தேன் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் 1 வீக் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வந்து இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பேக்கை வந்து நீங்கள் ப்ரஷ் வச்சோ இல்லை கையாலேயோ வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப எடுத்து மூஞ்சில் அப்பக்கூடாது. ஏன்னா இது வந்து காயறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ நார்மலாக கொஞ்சம் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கழுத்துக்குமே அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி மசாஜ் பண்ணி கொடுங்க. இப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும். நம்ம இந்த உளுந்து சேர்க்கறனால நல்லா காஞ்சி வரும்போது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே இழுத்து கொடுக்கும். ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாம். இது நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு, பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நல்லா கூலிங் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களும் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.